நம்ம இப்போ பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் வெஜிடபிள் லாலிபாப். எப்பவுமே நம்ம நான்வெஜ் தான் லாலிபாப் பார்த்துருப்போம். இப்போ இது வந்து வித்தியாசமாக நம்ம வெஜிடபிள் லாலிபாப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வருவோம். பொடியாக நறுக்கிய பூண்டு 20 கிராம், பொடியாக நறுக்கிய இஞ்சி 20 கிராம், பொடியாக நறுக்கிய கேரட் 100 கிராம், பொடியாக நறுக்கிய முட்டைக்கோஸ் 150 கிராம், பொடியாக நறுக்கிய பாலக்கீரை 50 கிராம், அவல் 100 கிராம், சில்லி ஃப்ளேக்ஸ் 30 கிராம், சோள மாவு 50 கிராம், மைதா மாவு 50 கிராம், சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அது வாங்க நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். வெஜ் லாலிபாப்புக்கு மிக்சர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுல் வச்சுட்டு நம்ம ஃபைனாக ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்கிற கேரட் இதில் போடுறோம். கேரட்டுக்கு அப்புறம் நம்ம முட்டைக்கோஸ் இது மாதிரி நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கணும். இதில் சொன்ன மாதிரி இதோட சீசனிங்ஸ் வந்து நீங்கள் தேவையான அளவு உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, அதுக்கப்புறம் அந்த பாலக் சொல்லியிருந்தேன் அதையும் இதோட கலந்துக்குங்க. அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் சொல்லியிருந்தேன், அது போட்டுக்க. எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, அப்புறம் மைதா போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட மிக்ஸ் ஆகி வந்துச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த மாவோட கலக்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டணும். இது மாதிரி சின்ன சின்ன போர்ஷன்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். முன்னாடி சின்ன சின்ன போர்ஷன்ஸாக ரெடி பண்ணி உருண்டை விட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம அவல் சொல்லியிருந்தேன், அவல் இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்குங்க. அதை இதில் போட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை இந்த அவல் மேலே ரோல் பண்ணி எடுக்கிறோம். இது மாதிரி ரொம்ப பெருசாக போடக்கூடாது. அது டூத் பிக்கில் கரெக்டாக செட் ஆகி வரணும். பாருங்கள், இது வந்து இந்த அவலில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, இந்த உருண்டைங்க மேலே படுற மாதிரி இது மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். உருண்டை அவல் ரெண்டும் வந்து நல்ல இதோட கோட்டாகி வரணும். சின்ன சின்ன நீளவாக்கு ஒரு உருட்டி வச்சுட்டோன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லாலிபாப்புன்ற ஒரு ஷேப்பில் வரும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் பட்டுடுச்சு. அது நம்ம டூத் பிக்கில் இது குத்துறோம். நல்லா அவளோட சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதை இது மாதிரி டூத் பிக்கில் அப்படியே இதோட எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கிற மாதிரி இது மாதிரி டூத் பிக்கில் எடுத்து வச்சுக்கிறோம். அவளில் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பேட்டரோடு சேர்ந்து ஒட்டி வரணும். டூத் பிக்கை சென்டர் வச்சு திருப்பி இந்த பேட்டரோட இதை டைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த வெஜ் லாலிபாப் எப்படி அந்த அவலில் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இது பாருங்கள், ஒன்று ஒன்றா ரோல் பண்ணி இது மாதிரி டூத் பிக்கில் குத்தி அந்த வெஜிடபிள் மிக்சரோடு அந்த அவலில் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இது இப்போ எண்ணெய் வாங்க, இப்போ சூடாக இருக்குது. இந்த ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுப்போம். இந்த சூடான எண்ணெயில் பொரித்து எடுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வருது. இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன லாலிபாப் மாதிரியே இருக்கும். இந்த குச்சியோட இது போட்டதான் இந்த அவல் வந்து போட்டு எடுத்ததுனால மேலே வந்து இதோட கிறிஸ்ப்னஸ் ரிமைன் ஆகும்.
இது வந்து ஸ்லோ ஃபயரில் போட்டு குக் பண்ணி அதே டைமில் கோல்டன் கலராக வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த உள்ளே போட்டுக்கிற அந்த மசாலா மிக்சர் எல்லாம் குக் ஆகி வரும். ரொம்ப சூடான ஃப்ளேமில் போட்டிங்கன்னா மேலே மட்டும் கலர் வந்துடும், உள்ளே வந்து வேகாமல் நின்றுடும். இது நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அதிகமாக கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. ஏன்னா நம்ம மேலே போட்டுக்கிற அந்த அவல் வந்து பிரிஞ்சு வந்துடும். நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது மாதிரி பொன்னிறமாக வரணும். ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு, கிறிஸ்பாகவும் இருக்குது. எல்லாம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெஜ் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது மாதிரி ஒரு நல்ல கார்னிஷ் ரெடி பண்ணி வச்ச பிளேட்டு, இதை பொரித்த லாலிபாப்புகளை வந்து இது மாதிரி ஒன்று ஒன்றா நல்லா நீட்டாக அழகாக அந்த பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான ஐட்டமும் கூட. வெஜிடேரியன் இந்த வெஜிடபிள் பிரியர்கள்லாம் பார்த்தாங்க இதை கண்டிப்பாக ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வெஜிடபிள் லாலிபாப் சாப்பிட தயாராக இருக்குது.